கையெழுத்து போடுங்க. என்னம்மா? முத்து மாமாவை பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் இல்ல, வெளியில போயிருக்காரு. போயிட்டு அப்புறமா வா. அம்மா, அப்பாவை எப்படியாவது பார்க்கணுமா? ஐயா, அவரை பார்த்துட்டு குழந்தைங்களை காட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுறேன். சொன்னா கேளுமா, போமா. உங்களை எல்லாம் உள்ள விட்டா இன்ஸ்பெக்டர் எங்களை தான் போட்டு காட்டுன்னு காட்டுவாரு. ஐயா, 5 நிமிஷத்துல பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன். குழந்தைங்களை மட்டும் கூப்பிடுறேன், போமா. மணி மணி இருப்பா. என்னம்மா, என்ன பிரச்சனை? முத்து மாமா ஒரு வாட்டி பார்க்கணும். குழந்தைங்களும் அவரை பார்க்கணும்னு கேக்குறாங்க, உள்ள விட மாட்டாங்க. என்னம்மா நீ, உனக்கே தெரியும்ல, இந்த கேஸை என்கொயரி பண்றதுக்காக ஒரு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவரு ரொம்ப கெடுபடியா இருக்காருமா. கொலை கேஸுங்கறனால இன்ஸ்பெக்டர் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு. அவர் பண்றதெல்லாம் நீயும் பார்த்தல்ல. வேண்டாமா, சொன்னா கேளு, கிளம்பு. வந்தாருன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். குழந்தைங்களை காட்டிட்டு உடனே போயிடுறேன். ஐயோ, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. என்னம்மா நீ, இந்த ஊரே உன்னை வந்து கையெடுத்து கும்பிடுது. நீ என்கிட்ட வந்து கையேந்தி நிக்கிற. ரொம்ப சங்கடமா இருக்குமா. இன்ஸ்பெக்டர் வெளியே ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காரு. அவர் வந்து பாத்துட்டாருன்னா எனக்கு வேலையே போயிடுமா. அதாம்மா பயமா இருக்கு. ப்ளீஸ் அங்கிள், நாங்க பார்க்கணும். ஆமா மாமா, எங்களை உள்ள விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல அப்பாவை பார்த்துட்டு வெளியே வந்துடுறோம். என்னம்மா இது, குழந்தைங்க வேற இப்படி கெஞ்சுது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துலதான் ஏண்டா போலீஸ் வேலைக்கு வந்தோன்னு இருக்கு. உன் வீட்டு குழந்தையும் என் வீட்டு குழந்தையும் வேற வேற இல்லம்மா. நான் அப்படிதான் பாக்குறேன். சரிம்மா, இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள பாத்துட்டு உடனே கிளம்பிருங்க. சரிங்க. சரி போ. அட என்னப்பா நீ, இன்ஸ்பெக்டர் வேற வந்து கத்துன்னு கத்துவாரு, நீ பாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க. சரி மணி, கோவப்படாத. அவர் வர்றதுக்குள்ள பாத்துட்டு உடனே போயிருவேங்கிறாங்க. அப்பா, அப்பா, ருத்ரா, அப்பா. பசங்க நீங்க கூட்டு வந்த வேண்டியதா? இல்ல முத்து மாமா, 2 பேரும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அதான் வேற வழி இல்லாம. அப்பா, சாப்பிட்டீங்களாப்பா? அப்பாவுக்கு பசி இல்லடா. இப்ப உங்களை பார்த்தல, பயிர் ரொம்பிடுச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எதுக்கு செல்லக்குட்டி? என்னால தானே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கஷ்டப்படுறீங்க. நான் அன்னைக்கு உங்களை பார்த்தேன்னு சொன்னதுனாலதான் போலீஸ் உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு என் மேல கோவமா? சே, என்னடா அப்பா உன கோச்சு பண்ணா? உண்மையா சொல்ல போனா நீ பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. யாருக்காகவும் எதுக்காகவும் என்னைக்குமே பொய் சொல்லக்கூடாது. நீ உண்மைதானே சொல்ல சொன்ன. அப்பாவுக்கு மேல கோவமே கிடையாது. அப்பா, கோவம் சொல்லுங்கப்பா. நான் இவ கூட இப்ப வரைக்கும் பேசல தெரியுமா? நீங்களும் அதே மாதிரி பேசாதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் கிட்ட அப்படி சொல்லிருப்பா. குட்டி, அப்படிலாம் பேசக்கூடாது. 2 பேரும் சண்டை போட்டீங்களா? அவ உண்மைதானே சொல்ல பேசினா. சரி, சண்டை போடாம 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. இல்லப்பா, நான் அவ கூட பேசவே மாட்டேன். அப்பா இல்லாத போது 2 பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னா உங்களை யார் அப்புறம் சமாதானப்படுத்தி வைப்பா? நான் சொல்றேன்ல, கை கொடு. போங்கப்பா, நீங்க அவளே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க. நீங்க அவளுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. போங்க. ருத்ரா, ருத்ரா. விடு முத்து மாமா, 2 குழந்தைங்களும் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. உத்ரா என்னடானா வாட்ஸ்அப், பேஸ்புக் இது எல்லாத்துலயும் போட்டு ஸ்வேதாவை எங்க பார்த்தாலும் தகவல் சொல்லணும்னு சொல்லி நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதுல ஒருத்தவங்க ஸ்வேதாக்காவை பார்த்தாங்களாம். ஆனா எப்ப பார்த்தாங்கன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஞாபகம் வந்தா உடனே சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா, அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஐயோ, நான் ஒருத்தி அத மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். ருத்ரா, இங்க வா, அப்பாக்கு சாப்பாடு விட்டு சொல்றேன்ல. இங்க வா ருத்ரா. அம்மா, என்னம்மா நீ, உன்னை பார்க்க விட்டா சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்க. அம்மா, இந்த மாதிரி எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாதுமா. சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது. சொன்னா கேளுங்கம்மா, வெளியே கிளம்புங்க. மாமா, எங்க அப்பா பாவம். இங்க வந்ததுல இருந்து சரியாவே சாப்பிட்டிருக்க மாட்டாரு. அவர் முகம் எப்படி வாடி போயிடுச்சுன்னு பாருங்க.
அப்பா சாப்பிடலனா அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. அம்மா சாப்பிடலனா நாங்களும் சாப்பிட மாட்டோம். அப்புறம் அம்மா வயித்துல இருக்கிற பாப்பாங்களும் பட்னியா கிடப்பாங்க. ப்ளீஸ் மாமா. என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் சட்டப்படி தப்புமா. உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு. சரி சரி, சீக்கிரமா கொடுத்துட்டு கிளம்புங்க. ம், அம்மா குடுமா, நான் ஊட்டி விடுறேன். சார் ஏன் சார் குழந்தை யோ சுமாரியா யோ என்ன இது என்ன ஜெயிலா இல்ல மிலிட்டரி ஹோட்டலா? யார கேட்டு இவங்களை உள்ள விட்டா? இவங்களை பார்க்க விட்டதே தப்பு. அதுவும் இல்லாம அவங்க கொண்டு வந்த சாப்பாட அக்யூஸ்டுக்கு கொடுக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகி குற்றவாளிக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா மேலிடத்துக்கு யாரையா பதில் சொல்லுவா? நீ சொல்லுவியா? என்ன சார் அக்கூஸ்ட்னு பேசுறீங்க? அவர் தான் குத்தம் பண்ணாருன்னு இன்னும் உறுதி ஆகலல்ல? இத பாருமா, உன் புருஷன் குற்றவாளி இல்லன்னு நீ வேணா சொல்லலாம். ஆனா நிரபராதின்னு இன்னும் உறுதி ஆகல இல்ல. என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம்ல, அமைதியா இரு. சார் சார், ஸ்வேதா ஆண்டி எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன சொல்ற? கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா சார், வாட்ஸ்அப்ல ஸ்வேதா ஆண்டிய காணோம், அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அத பார்த்துட்டு ஒரு மாமா என்கிட்ட பேசினாரு. நீ அனுப்பின போட்டோல இருக்க ஸ்வேதாவை நான் பார்த்தேன், ஆனா எங்க பார்த்தேன் ஞாபகம் இல்ல. ஞாபகம் வந்தது போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரு. கண்டிப்பா ஸ்வேதா ஆண்டி கிடைச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் அங்கிள், எங்க அப்பாவை வெளியே விட்டுருங்க. பரவாயில்லையே, சின்ன குழந்தைக்கு நல்லா கதை சொல்லி கூட்டு வந்திருக்கிய. சத்தியமா இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாரு பாப்பா, போலீஸ்காரன் எனக்கே காது குத்துற அளவுக்கு தெளிவா கதை சொல்ற. எனக்கெல்லாம் சின்ன வயசுலயே குத்திட்டாங்க. உனக்கு நல்லா கதை சொல்ல வருது. பேசாம சீரியல்ல ஏதாவது கதை எழுத போயேன், நல்லா முன்னேறி வந்துருவ. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள குற்றவாளி அப்பனை காப்பாத்துறதுக்கு கதை சொல்ல யோசனை பண்ணிட்டு வரியா? யார் சொல்லி கொடுத்தது இதெல்லாம்? இங்க பாருங்க சார், திரும்ப திரும்ப என் முத்து மாமாவை குற்றவாளின்னு சொல்லாதீங்க. இந்த பாருமா, அந்த லாக்அப்ல இருக்கிற வரைக்கும் அக்யூஸ்ட் தான், புரியுதா? நீதான் ஸ்வேதாவை கொண்டு நிறுத்துறன்னு வீராப்பா சொல்லிட்டு போன. இப்ப சாப்பாடும் குழந்தைய கூட்டு வந்து கதை சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, முதல்ல இந்த ஆளோட வேலை தான் போகும். அது இல்ல சார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம். ஸ்வேதாக்காவை நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடுறோம். முத்து மாமா, நாங்க கிளம்புறோம். வா. அப்பா, யோ என்ன, உன்னை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கணுமா? சாரி சார். இனிமே இப்படி பண்ணன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். பய ஏயா வந்து உயிரை வாங்குறீங்க? சாமி, நான் போன்ல உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். எப்படியாவது காணாம போன ஸ்வேதாக்கா கிடைச்சாலும் அவங்க காணாம போனதுக்கும் முத்து மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நிரூபிச்சாதான் அவர் போலீஸ்ல இருந்தே வெளியில வர முடியும். எல்லார்கிட்டயும் போன் பண்ணி ஸ்வேதாவை பத்தி விசாரிச்சிட்டீங்களாமா? விசாரிக்காத இடமே இல்ல, எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சு. ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது ஒரு சிக்கலை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க.
ஓஹோ, பண்றது எல்லாம் பண்ணிட்டு எல்லாருமா சேர்ந்து ஜோசியை வேற பாக்குறீங்களா? இதெல்லாம் எதுக்கு? ஊரை ஏமாத்துறதுக்கு தானே? ஏற்கனவே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. வீட்டுல சிந்தி இருக்கிற அத்தனை ரத்தமும் ஸ்வேதாவுதுங்கிறாங்க. திட்டம் போட்டவளை காணா பணமாக்கிட்டு இப்ப ஜோசியரை கூட்டிட்டு வந்து டிராமா வேற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல சொல்லிட்டேன். அத்தை, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். முத்து மாமாவுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க விடாம போலீஸ்காரங்க அடிச்சு விரட்டுறாங்க. அத்தை, எங்களை அவரை பார்க்க கூட விடாம அந்த புது இன்ஸ்பெக்டர் எங்களை விரட்டி விட்டாரு. தப்பு பண்ணா இதெல்லாம் செய்வாங்க தானே? இல்ல அத்தை, நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஸ்வேதாக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி சரி, பாருங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு பாக்குறேன். அம்மா அப்புறம் சோழி போட்டு பாத்திரலாங்களா? சாமி நீங்க போடுங்க. என்ன சாமி, ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்னோட கணிப்பு படி இந்நேரம் ஸ்வேதா எங்கேயோ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, என்ன சொல்றீங்க சாமி? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. என் கணிப்பு படி ஸ்வேதா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுது. ஐயோ, பாத்தியா? ஜோசியத்துல கூட தெரியுது. இந்த ஜோசியரை நானா கூட்டிட்டு வந்தேன், நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. அப்ப நான் சொன்னது சரியா தானே போச்சு? எல்லாமே கூட்டு களவாணித்தனம். ஸ்வேதா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில எங்கேயோ போராடிக்கிட்டு இருக்கா. ஜோசியரே அதை சொல்லும் போது கண்டிப்பா அது நிஜமாதான் இருக்கும். சொல்லுங்கடி, இப்பவாவது சொல்லுங்க. என் மருமக ஸ்வேதா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எப்படியாவது நான் அவளை போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். என்னத்த பேசுறீங்க? நாங்க ஏதோ ஸ்வேதாக்கா மேல அக்கறையே இல்லாத இருக்கிற மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த அத்தனை போராட்டமும் நான் பண்றது ஸ்வேதாக்காக்காக இல்ல. முத்து மாமா ஸ்வேதாக்கா விஷயத்துல ஜெயில மாட்டிட்டு உட்காந்துகிட்டு இருக்காரு. அவரை வெளியில கூட்டிட்டு வரணும். ஸ்வேதாக்கா கிடைச்சாதானே அது நடக்கும். அப்படி வாடி வழிக்கு. அப்போ உனக்கு ஸ்வேதா முக்கியம் இல்ல, முத்தரசன் தான் முக்கியம். ஐயோ அத்தை, நீங்க இப்படி வாதாடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்வேதாக்கா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்கன்னு தானே சாமி சொல்றாரு. செத்துட்டதா சொல்லவே இல்லையே அத்தை. ஆனா நீங்க தானே ஸ்வேதாக்கா செத்து மண்ணோட மண்ணாயிட்டாங்கன்னு சொன்னீங்க. எப்படியாவது ஸ்வேதாக்காவை கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. அது வரைக்கும் முத்து மாமா மேல நீங்களே சேத்த வாரி இறக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஆமாமா, நான் வந்து சேத்த வாரி இறக்கிறேன். என்னமோ இல்லாதத சொன்ன மாதிரி. இருக்கிறதான சொன்னேன். அத்தை, என்ன அத்தை? இந்த பாரு வேணிலா, அவ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறதா சொல்றாரு. செத்து போயிட்டா நான் என்னடி பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. அவளை என்ன பண்ணீங்கன்னு இப்ப எனக்கு சொல்லியே தீரணும். என்னையும் உள்ள அடிச்சு காலி பண்ண பாத்தீங்கல்ல. எல்லாரும் எனக்கு ஆதரவா இருக்கும் போதே இப்படி எல்லாம் நடக்குதுன்னா யாரும் இல்லன்னா என் கதி என்ன ஆகும்? என்ன கொன்னு புதைக்க கூட தயங்க மாட்டீங்க நீங்க. இருக்கட்டும், கூடிய சீக்கிரம் உண்மை தெரியத்தானே போகுது. அப்படி தெரியும் போது நீங்க ஒருத்தர் கூட இந்த வீட்டுல உயிரோட இருக்க மாட்டீங்க. பாத்துக்கிறேன். வெண்ணிலா, விடு வெண்ணிலா. அவங்க என்ன இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க? அவங்க என்னைக்குமே பேச்சு நிறுத்த போறது இல்ல. இங்க பாரு, அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஸ்வேதாக்காவை எந்த ஆபத்தும் இல்லாம கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதே மாதிரி என் முத்து மாமாவும் விடுதலையாகி நல்லபடியா வீட்டுக்கு வரணும். அவரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். இப்படி வந்து உட்காருமா. கணவர் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது மனைவிதான் தன்னோட அன்பால பக்தியால அவரை மீட்டு கொண்டு வரணுமா. அதுக்கு நீ தயாராகணுமா. நான் தயாரா தான் இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதாவதுமா,
மாசியும் பங்குனியும் கூடுற வேலையில் இருக்கிறது தாம்மா காரடையான் நோன்பு. காரடையான் நோம்புனா? ஆமாம்மா, இந்த விரதத்தை மார்ச் மாதம் கடைசி நாள் ஆரம்பிச்சு பங்குனி முதல் நாள் காலையில முடிப்பாங்க. இதுக்கு காமாட்சி நோன்பு, கௌரி விரதம், சாவித்திரி விரதம்னு நிறைய பேர் இருக்குமா. சரிங்க சாமி. எல்லா சுமங்கலி பெண்களும் தான் கழுத்தில் இருக்கிற தாலி நிலைக்கிறதுக்காக மேற்கொள்ற விரதம் தாமா இது. சாவித்திரி தன்னோட கணவனை யமதர்ம கிட்ட மீட்டது இந்த விரதம் இருந்துதாமா. அதனாலதான் தான் விரும்புற தன்னோட கணவன் நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்காகவும் ஆபத்தான சூழ்நிலையில இருந்தாலும் அதுல இருந்து நல்லபடியா மீட்டு கொண்டு வர்றதுக்காகவும் சாவித்திரி அம்மனை வேண்டி பெண்கள் இந்த விரதத்துல இருப்பாங்க. இந்த விரத பூஜை நடக்கிறப்போ காமாட்சி அம்மன் கலசத்தை பூஜையில வச்சு வழிபடுறது வழக்கம். சரிங்க சாமி, நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பூஜை நடக்கிறப்போ அம்மனுக்கு காராமணி அடையும் உருகாத வெண்ணையும் வச்சு படைக்கணும். பூஜை நேரத்துல பூவை கட்டி பூஜையில வச்சு கடைசியில கழுத்துல மாலையா போட்டுக்கணுமா, புரிஞ்சுதா? நீ கரெக்டா இந்த காரடியா நோன்பு விரதத்தை கடைபிடிச்சிட்டா கண்டிப்பா முத்தரசன் விடுதலையாகி உன்னோடையும் குழந்தைகளோடையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா. வேற ஏதாவது செய்யணுமா? மனைப்பலகையில கோலம் போட்டு 5 முக குத்துவிளக்கு ஏத்தி வைமா. அப்புறம் 3 வாழை இலையை போட்டு ஒண்ணுல வெத்தலை பாக்கு, இன்னொன்னுல பழங்கள், இன்னொன்னுல மஞ்சள் சரடை வைக்கணும். அப்புறம் அந்த கார அடையையும் உருகாத வெண்ணையும் வச்சு அம்மனுக்கு மந்திரம் சொல்லி தீபம் காட்டி வழிபடணுமா. அதே மாதிரி பூஜை முடிஞ்சதும் வீட்டுல இருக்கிற சுமங்கலி பெண்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா. அவங்களுக்கு கார அடைய பிரசாதமா கொடுத்து சாப்பிட சொன்னீங்கன்னா விரதம் முடிஞ்சிருமா. சரிங்க சாமி. உடனே இந்த விரதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேன்.